அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, நட்சத்திரங்களுக்குள் ஒன்றுக்கொன்று பகை நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு. இந்த பகை நட்சத்திரங்கள் என்பது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். அது ரஜ பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதற்கடுத்து நல்ல பகையாக இருக்கும். அப்ப இந்த ரச்சு பொருத்தங்கள் இல்லாமல் இருக்கின்ற இந்த நட்சத்திரங்களுடைய நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் இரண்டு நட்சத்திரங்களும் ஆகாது. இந்த நபருக்கு உண்டான பிறந்திருக்கிற நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நபர் பிறந்திருக்கிறதுக்கு உண்டான நட்சத்திரத்திற்கும் ஆகாது. ஆனால் அவர்களுடைய ஏதோ ஒரு சார்ந்த விஷயத்தில் அவர்கள் இணைந்திருப்பார்கள். தொழில் ரீதியாக இணைந்திருக்கலாம், வேற ஏதாவது ஒரு விதத்தில் இணைந்து பெரிய வெற்றி பெற்று விடுவார்கள். இதற்கு எனக்குன்னு ஒரு ஆதாரம் இருக்கு. அதையும் கடைசியில சொல்றேன். எந்தெந்த நட்சத்திரங்கள் சேர்ந்தால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றியாளர்களாக வரலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்க. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த வகையில் அசுவதி நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் இணைந்தால், அசுவதி நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது. ஸ்டேட்டஸ்னா என்னது? அந்தஸ்து. ஒருத்தன் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான், ஒருத்தன் கேட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான். ஒருத்தன் கோடீஸ்வரன், ஒருத்தன் கீழ் மட்டத்தில் உட்கார்ந்துருக்கான். அப்ப ஸ்டேட்டஸ் பார்க்காமல் இணைந்தால் பெரிய யோகத்தை இவர்கள் அடைந்து விடுவார். ஏன்னா உண்மையாவே அசுவதி நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் ரச்சு பொருத்தம் இல்லாதது. அப்ப ரச்சு பொருத்தம் இல்லாத போய் இப்படி சார் இணைச்சா அப்படின்னா, அது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயத்தை தான் இன்னைக்கு பொது வெளிக்கு வருகிறது. அப்ப அந்த பொது வெளிக்கு வருகிறது என்ன? அசுவதி கேட்டை ஸ்டேட்டஸ் பார்க்காதே, அந்தஸ்து பார்க்காதே, கௌரவம் பார்க்காதே. நீ உயர்ந்த குடியில போய் பிறந்திருப்ப, ஒருத்தன் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தேன். கேட்டை என்ன சொன்னான்னு கீழ் மட்டத்து குடியில போய் பிறந்திருப்பான். ஆனால் நீங்களும் அந்த நபரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது சுதாரித்துக் கொள்ளுங்கள். அவரை கையில் வைத்துக் கொள்ளும் போது ரெண்டு பேருக்குமே பெரிய வெற்றி கிடைக்கும். இது ஒரு உண்மையான உண்மை. அப்ப இது ஒரு செட்டு. அதுக்கடுத்து பரணியும் அனுசமும் சேர்ந்தால் பொருளாதாரத்தில் என்ன சொல்ற உயர்ந்த உச்சத்துக்கு கோடீஸ்வரங்களா இவங்க ரெண்டு பேரும் ஆயிடுவாங்க. பொருளாதாரம் என்பது தொழில், பிஸ்னஸ். இப்ப ஒரு பரணி நட்சத்திரத்துக்கார், அவர் சந்திரதோஷம் உடையவர் ஒரு தொழில் வச்சிருக்காரு. இல்ல அனுச நட்சத்திரமுடைய சூரியனுடைய தோஷம் உடையவர் ஒரு தொழில் வச்சிருக்காரு. அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, ஒருவர் முதலாளி, இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா தொழிலாளி. அந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், அங்க பொருளாதாரம் நச்சுன்னு உயர்ந்துடும். ஏன்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு ஆகாது, பரணிக்கு அனுசத்துக்கு ஆகாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அங்க பொருளாதாரத்தில் பயங்கரமான வலிமையாகிவிடும். ஒருத்தர் ஒரு சாப்பாட்டு கடையே வச்சிருக்காரு. அந்த இடத்துல இதே ஒரு பரணி நட்சத்திரம் என்ன சொன்னா ஒரு சாப்பாட்டு கடை வச்சிருக்காரு. அதுல மாஸ்டரா போய் அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறவன் சேர்ந்தான்னா அள்ளி கொடுத்து விடுவான். பெரிய வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள். பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நீங்கள் பரிச்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயங்கரமான வெற்றிக்கு போவீர்கள். அதே சமயத்தில் என்ன சொல்றான்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் பரணியில் ஒரு கிரகம் இருந்து அனுசத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு பெரிய வெற்றியாளனாக இருப்பான். அசுவதியில் ஒரு கிரகம் இருந்து கேட்டையில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் பெரிய வெற்றியாளனாக இருப்பான். இது சாஸ்திர விதி. பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து கார்த்திகை விசாகம். கார்த்திகை நட்சத்திரம் விசாகம் என்ன சொன்னா வயது வித்தியாசத்துல ஜாயிண்ட் ஆவாங்க.
குறைஞ்சது 20 வயசு வித்தியாசம் இருக்கும். ஒருத்தருக்கு 60, இன்னொருத்தருக்கு 40. என்னடா இவன் கூட போய் சேர்ந்துட்டு நம்ம வயசு என்ன இவன் வயசு என்னங்கிறது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய சாதனை பண்ணக்கூடியது. என்னுடைய லக்ன புள்ளி வந்து விசாகம். என்னுடைய நண்பர் வந்து என்ன சொன்னான்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த இரண்டும் இணைந்து ஒரு குழந்தைக்கு வந்து மெடிக்கல் சீட்டே வாங்கணும். அதே சமயத்தில் இணைந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வாங்கப்பட்டதுன்னா அந்த இடத்துல கல்லில் நார் உரிப்பது மாதிரி. அப்ப இந்த ரெண்டும் கார்த்திகையும் விசாகமும் இணைந்தால் வயது வித்தியாசம் மட்டும் பார்க்க கூடாது. வயது வித்தியாசத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம், பெரிய ஏற்ற இறக்கம் இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. குழந்தைகள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தோ வாத்தியார் வந்து 60 வயசு வாத்தியார்கிட்ட டியூஷன் அனுப்பாதீங்க. அங்க வந்து குழந்தையோடைய வயதுக்கும் டீச்சர் 60 வயசு இருக்கலாம், பையன் 15 வயசு பையனா இருக்கலாம், 20 வயசு பையன் 15 வயசு பையனா இருக்கலாம். கண்டிப்பாக அங்க வந்து ஒரு என்ன சொல்றான்னா வித்தியாசமான இந்த டீச்சர்கிட்ட தான் நான் படிப்பேன்மா. அங்க 60 வயசு வாத்தியார்கிட்ட வந்து என்ன சார் 15 வயசு அந்த வாத்தியார்கிட்ட தான் நான் படிப்பேன் அப்படின்னு குழந்தைகள் சொல்லும். இப்படி உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நம்ம நன்மைக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள். இதை நாம் இப்படி போச்சுன்னா வந்து என்ன சொல்லலாம்னா அது வந்து பாலுணர்வு சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை வந்துடும். இப்ப நான் வந்து விசாகத்தில் வந்து எனக்கு லக்கண புள்ளி இருக்கிறதுனால என்ன சேர்ந்த நண்பர் வந்து என்ன சொல்றேன்னா அவர் வந்து ஆண். அப்ப வந்து என்ன சொன்னா இதுல வந்து நாங்க வந்து என்ன சொன்னோம்னா ஜோதிட ரீதியாக அவர் வந்து ஒரு தொழிலதிபர், அவருக்கு என்ன ஐடியா கொடுக்கறது அதை கொடுத்து வந்து என்ன சொன்னா அதன் மூலமாக என்ன நமக்கு லாபம் அவருக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி இருந்தால் இது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆணும் பெண்ணும் விசாகமும் கார்த்திகை நட்சத்திரமும் வயது வித்தியாசத்தில் சேர்ந்தால் பாலுணர்வு சார்ந்த விஷயம் வந்துடும். அது வயசு வித்தியாசத்தை அங்க வந்து என்ன சொன்னா நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பாசத்தையும் அன்பையும் கொடுக்கும். அதனால இது வெற்றிகரமான செயற்கை தான். வெற்றிகரமான செயற்கை வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனால் மேல் அண்ட் ஃபீமேல், ஃபீமேல் அண்ட் மேல் இணைந்தால் வேறு மாதிரியே போயிடும். மேலுக்கு மேலுக்கு இணைக்கலாம், ஃபீமேலுக்கு ஃபீமேலுக்கு இணைக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் நினைச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கருத்தாக உங்க குழந்தைகள் விசாக நட்சத்திரத்திலே கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து எதிராளி வந்து என்ன சொன்ன வயது மூத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிடுங்க. அதற்கடுத்து ரோகிணி சுவாதி. ரோகிணிக்கும் சுவாதிக்காக ஏன்னா ரச்சி பொருத்தம் இல்லை. ஆனால் ரோகிணியில் ஒரு கிரகம் இருந்து சுவாதியில ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல இருந்தீங்கன்னா பயங்கரமா வேலை செய்யும். அது என்ன ஆதிபத்தியமோ அதில் நீங்கள் பெரிய வெற்றியாளராக இருப்பீங்க. ரோகிணியில் ஒரு கிரகம் இருந்து சுவாதியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக ஆதிபத்தியம் உடைய ஒன்று உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால நட்பு மூலம் பெரிய வெற்றி. நட்பால் வெற்றி. ரோகிணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சுவாதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த சேர்க்கை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர்கள் நட்பு மூலமாக உயர்ந்த இடத்திற்கு போய்விடுவார்கள். இது உண்மைதான். அதுக்கடுத்து மிருகசீரிடமும் சித்திரை. மிருகசீரிடமும் சித்திரை. மிருகசீரிடம் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து படிப்பு, அறிவு. என்ன காரணம்? குரு தோஷமுடைய நட்சம், அறிவு நிறைய இருக்கும். சித்திரை என்று சொன்னால் அழகு. இந்த இரண்டு காம்பினேஷன் ஒன்று சேர்ந்தால் இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து என்ன சொன்னா வேதை தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இணைப்பு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் மிருகசீரிடமும் சித்திரையும் இணைந்தால் பெரிய யோகமான அமைப்புக்கு வந்துருவாங்க. எல்லா விதத்திலும் யோகத்துக்கு படிப்பு, அந்தஸ்து, அதிகாரம், அழகு. இதன் மூலமாக வந்து ஒரு பெரிய வெற்றி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மிருகசீரிடம் சித்திரையும் இணையலாம்.
இணையலாம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா வந்து சமூக அந்தஸ்து, சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி வந்தன ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா லக்கண புள்ளி இருந்தாலும் சரிதான், ராசி புள்ளி இருந்தாலும் சரிதான், சூரியன் அதில் உட்கார்ந்துருந்தா விதிமதி கதி உட்கார்ந்திருந்தாலும் சித்திரையோடைய தொடர்பு வரும், சித்திரையுடைய தொடர்பு வரும். அப்ப அதை நாம் வெற்றியாக பயன்படுத்தலாம். எல்லாமே மைனஸாக நீங்கள் எதையுமே சிந்தனை பண்ணாதீர்கள், வெற்றியாக பயன்படுத்துவதற்கு முயற்சி சொல்லுங்கள். அதில் ஒரு டேரிங்னஸ் இருக்கும், ஆனால் அதை விடுத்து வெற்றி பாதைக்கு போங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதற்கடுத்து புனர்பூசமும் உத்தரம். புனர்பூசம் வந்து எப்பயுமே விழுந்து எந்திரிக்கும், புனர்பூசம் எப்பயுமே விழுந்து எந்திரிக்கும். அப்ப முன்னேற்றம் வெற்றி இந்த ரெண்டும் இணைந்தால் நட்பு ரீதியாக வழக்க ரீதியாக ஒரு அலுவலகத்தில் வந்து ஒரு மேலே இருக்கின்றவர் புனர்பூசமாகவும் ஒரு கீழே இருக்கிறவங்க உத்தர நட்சத்திரமாக இருந்தால் இவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய வெற்றி அடைவார்கள். உணவு சார்ந்த தொழிலில் இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்தார், உணவு சார்ந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதுகளில் வந்து இவர்கள் இணைந்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கடுத்து பூசமும் பூரமும் பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். இணைந்தால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் இணைந்தால் குரு ஆதிபத்தியமுடைய தன்மை உடையது யாருன்னா பூசம். பூரம் நட்புக்கு பெயர் பெற்றது. அந்த மாதிரி ஒரு நட்பு வந்து ஏற்பட்டு வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து மகம் ஆயிலன், இந்த ரெண்டு சேர்ந்த அதிகார பதவிக்கு, மகத்துல ஒருத்தன் பிறந்து ஆயிலியத்துல ஒருத்தன் பிறந்து ரெண்டு பேரும் நட்பானால் அதிகாரத்திற்கு போய்விடும், பயங்கரமான அதிகார சக்திகளில் வந்து கண்டிப்பாக இருப்பார்கள். அதற்கடுத்து மூலமும் ரேவதியும் வசதியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடாது இணைந்தால். இதில் ரெண்டு கிரகத்தில் இப்ப நான் சொன்ன அனைத்து கிரகத்திலையுமே உங்களுக்கு கிரகம் இருந்தால் நீங்கள் பரிசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருப்பீர்கள். மூலம் ரேவதி வசதி நிம்மதி, உத்திரட்டாதி போராடும், இது வந்து என்ன சொன்னா பெரிய இடத்து தொடர்பை கொடுத்துரும். உத்திரட்டாதி போராடும் பெரிய இடத்து தொடர்பு, இந்த மாதிரி ரெண்டு பேர் இணைகின்ற ஒரு ஆதிபத்தியம் இருந்தாலும் உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்து போராட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பெரிய இடத்து தொடர்பு கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து பூரட்டாதி உத்திராடம் அதிகார வர்க்கத்துக்குண்டான ஒரு அமைப்பு வந்துடும். அதற்கடுத்து உணவு சம்பந்தமான துறைகளை இவர்கள் செயல்படுத்தினார்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகளை குவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்ப பூரட்டாதி உத்திராடமும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு நான் சொன்ன முன்ன உள்ள நட்சத்திரமா இருந்தாலும் சரி பின்ன உள்ள நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இணைகிறதா என்று பார்க்க என்னுடைய இது வாழ்க்கையில் நான் இணைகின்றதை பார்த்து அதனால் வந்து என்ன சொன்னான் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தேன் என்பதை வந்து இதன் மூலமாக பதிவு பண்ணிடுறேன். அதுக்கடுத்து கடைசியாக சதயமும் திருவோணமும் இணைந்தால் நட்பாக இணைந்தால், ஏன்னா இது வந்து ரெண்டுமே வந்து ராகுவோடைய ஆதிபத்தியமும் சந்திரனுடைய ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்படி வந்துட்ட ஒரு இணைவு வந்து விட்டது என்று சொன்னால் பெரிய மாற்றங்களையும் பெரிய யோகங்களையும் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சதயம் திருவோணம், அதற்கடுத்து திருவாதிரையும் அஸ்தமும் இணைந்தால் மாபெரும் வெற்றியை குவிப்பார்கள். திருவாதிரையும் அஸ்தமும் இணைந்தால் மாபெரும் வெற்றியை குவிப்பார்கள். அப்படி உங்களுக்கு அந்த ஆதிபத்தியம் இந்த நட்சத்திர பந்தங்களுக்கு வரும், அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கடுத்து கடைசியாக அவிட்டம் மகர ராசி, அவிட்டம் கும்பராசி, இவர்கள் ரெண்டு பேரும் இருந்தால், ஏன்னா இது மகர ராசி அது கும்பராசி, 3 நாளும் கும்பராசி, அவிட்டம் 1 2 இது வந்து மகர ராசி. இது இணைந்தால் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமான ஒரு அமைப்புல வந்து இது இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது.
கண்டிப்பாக இதையெல்லாம் எல்லோரும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி அமைப்பில் வந்து வருகிறதா என்று பாருங்கள். உங்களுக்கு நல்ல காலம் இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதிரான நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கண புள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, ராசி புள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, சூரியனுடைய ஆதிபத்தியம் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு என்று கூறி, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட்யூட்டாக கவனிக்க வேண்டியது. பரப்பில் பார்க்கும்போது பலாப்பழம் மாதிரி இருக்கும், முள்ளு முள்ளா இருக்க, இதுக்குள்ள என்ன இது என்ன பழமா அப்படின்ட்டு. ஆனால் உள்ள அருமையான சொலைகள், தித்திப்பான சொலைகள் இது இந்த இணைவுகளால் ஏற்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.